எரிமலைகள் இல்லாத நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் ஒன்று என்ற தகவலுக்கு மாறாக சென்னை அருகே ஒரு எரிமலை இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதை உறுதி செய்வதற்காக 3 நிறுவனங்கள் எரிமலை குறித்த ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. உலகிலேயே எரிமலைகள் இல்லாத நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் ஒன்று என அனைவரும் பாட புத்தகங்களில் படித்திருக்கிறோம். ஆனால் அதை மாற்றி படிக்க வேண்டிய நிலை வருமோ என்ற அச்சம் தற்போது எழுந்துள்ளது. சென்னையிலிருந்து சுமார் 100 முதல் 110 கிலோமீட்டர் தொலைவில் கடந்த 1757ஆம் ஆண்டில் எரிமலை ஒன்று வெடித்து லாவாவை கக்கியதாகவும், மேலும் அந்த பகுதி முழுவதும் கடல் நீரின் நிறம் மாறியதாகவும் ஒரு மாலுமி தனது பயண குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் ஒரு சில விஞ்ஞானிகளும் தங்களது வலைப்பக்கத்தில் இதை குறிப்பிட்டுள்ளதோடு வங்கக்கடலின் ஆழ்தரை பகுதியில் இருப்பதாக கூறப்படும் அதற்கு இன்னும் பெயர் வைக்காததால் 030501 என்ற எண்ணை அதன் குறியீடாக குறிப்பிட்டுள்ளனர். இதுகுறித்த தகவல் மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டும் இதுவரை எந்த விளக்கத்தையும் வெளியிடாமல் இருந்தது. இதனிடையே பூவுலகின் நண்பர்கள் என்ற அமைப்பினர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் இந்த எரிமலை குறித்த தகவல்களை இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்திடம் கேட்டுள்ளனர். எரிமலை இல்லை என்று மறுப்பு தெரிவிக்காத அந்த ஆணையம் எரிமலை இருப்பது அறிவியல் பூர்வமாக இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம், தேசிய கடலியல் ஆய்வு நிறுவனம் மற்றும் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம் ஆகியவை வங்கக்கடலில் எரிமலை இருக்கிறதா என்பதை அறியும் ஆய்வில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக புதிய தகவலை அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, ஆமாம் நாங்களும் அதை பார்த்தோம். ஆனால் அது மேலே ஸ்டடி பண்ணுறதுக்காக நாங்கள் என்பிசிஎலுக்கு சொல்லியிருக்கோம். ஃபர்தராக ஆனால் அதுக்குரிய முகாந்திரம் இருக்குது. அதாவது அங்கே எரிமலை இருக்கிறதுக்கான முகாந்திரம் அங்கே இருக்குது. ஆனால் அது ஆக்டிவாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஆய்வு பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். அது நாங்கள் மேற்கொண்டு ஆய்வு பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அந்தமானில் ஒரு காலத்தில் பெரும் அச்சுறுத்தலாக இருந்த எரிமலை தற்போது வீரியம் இழந்து காணப்படுகிறது. அதேபோல் ஆழ்கடலில் எரிமலை இருப்பதாக மேலை நாடுகளால் ஒத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் கல்பாக்கம் அணுமின் நிலையம் மற்றும் பெருந்திரளான பொதுமக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் எரிமலை உள்ளதா என்பது குறித்தும், அவ்வாறு இருப்பின் அது தற்போது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அறியும் முயற்சியில் இந்திய அரசு இறங்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். 2004 சுனாமிக்கு பிறகு தமிழக கடற்கரையோர பகுதிகளில் பல்வேறு விதமான மாற்றங்கள் தினம் தினம் நிகழ்ந்து வருவதாக தேசிய கடல்வள ஆராய்ச்சி கழகம் தெரிவித்துள்ளது. மேலும் புதுச்சேரிக்கு கிழக்கே அடிக்கடி கடலின் நிறம் மாறி வருவதாகவும் மீனவர்கள் தெரிவித்து வருகின்றனர். எனவே கடற்கரையோர மாவட்டங்களுக்கு எரிமலையால் பாதிப்புகள் வருவதற்கு முன்பாகவே மத்திய அரசு களமிறங்கி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குழுவுடன் பாரதி.